இப்படி இருந்து பாத்திருக்கியா? என்னால தானே அத்தை இப்படி கிடைக்கிறாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து அத்தை எதுக்கெல்லாமோ கோவப்பட்டிருக்காங்க, பெரும்பாலும் கூட பேசிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மாதிரி அவங்க இருந்ததே இல்ல வெற்றி. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த அம்மா ஏன் இவ்வளவு சிக்கலாக்குறாங்கன்னே தெரியல. நாம சொன்னா கூட அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமையிலுக்கு இல்ல வெற்றி. அந்த ஸ்டேஜ் எல்லாம் அவங்க எப்பவோ தாண்டிட்டாங்க. இனி அவங்க சமாதானம் எல்லாம் ஆக மாட்டாங்க. அவங்க இப்ப சாப்பிட்டு தெம்பா இருக்கணும், அதுதான் இப்ப முக்கியம். நான் இல்லன்னா அவங்க நிச்சயம் சரியாயிடுவாங்கன்னு என் உள் மனசு தோணுது. ஏய், அதான் கண் முடிச்சிருவாங்க டாக்டர் சொன்னாங்கல்ல. இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேன்னா அத்தை சாப்பிட மாட்டாங்க வெற்றி. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. அத்தை சரியாகணும் வெற்றி. சில சமயம் வாழ்க்கையில நடக்கிற உண்மையான விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நினைக்காதது நடந்துரும் வெற்றி. அதை நிச்சயமா நான் பண்ண மாட்டேன். எனக்கு வெளியில போகணும்னு ஆசையா? மா, ஏமா இப்படி பண்றீங்க? வாங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்படியே இருந்தா உங்க உடம்புக்கு நல்லது இல்லைன்னாங்க. சாப்பிட்டு மாத்திரை வேற போடணுமா? சரிம்மா, நான் வேணா போய் யமுனாவை கூட்டிட்டு வரவா? அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அப்போ நீங்க சாப்பிடுவீங்கல்ல? இது என் மாமியார் எனக்கு எங்களோட சாந்தி முகூர்த்தத்துக்காக கொடுத்த புடவை. அவங்க எனக்கு கொடுத்ததை நான் உனக்கு கொடுக்கறேன். உன்னால நம்ம குடும்பம் தழைக்கணும். நாளைக்கு நீயும் மருமகளுக்கு இந்த பட்டு புடவைய பத்திரமா எடுத்து வச்சு தரணும். எனக்கு அது போதும் சக்தி. இதெல்லாம் ஏதோ வெறும் புடவையும் நகையும் மட்டும் நினைச்சிடாத. நான் உன்கிட்ட நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தையே ஒப்படைச்சிருக்கேன். நம்ம வம்சம் தழைச்சு வருது உன் கையில தான் இருக்கு சக்தி. சக்தி, நீ அழக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தா கூட அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி நீதான் அந்த கஷ்டத்தை அழ வைக்கணும். நீ எதுக்கு அழற? சில சமயம் வாழ்க்கையில நம்ம லைஃப பத்தி முடிவெடுப்போம். ஆனா சில சமயம் வாழ்க்கை நமக்காக முடிவெடுத்துட்டு நம்ம கையில தரப்ப அதை நம்ம மனசார ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் வெற்றி. நல்லது. உன்னை நீயே சமாதானப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி 1000 விஷயம் சொல்லலாம். ஆனா நான் நிஜமா சொல்றேன், நீ இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு ரொம்ப தப்பான முடிவு சக்தி. உனக்கு தப்பா தோன்ற முடிவுதான் அத்தையோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நல்லதா இருக்க போ.
யமுனக்கா வரதா இருந்தா இந்நேரம் வந்திருப்பான். கம்ப்ளைண்ட்டும் வாபஸ் வாங்கிருப்பான்ல. நான் இருக்கலான்னு 1% அத்தை நினைச்சிருந்தா கூட சாப்பிட்டிருப்பாங்கல்ல. ஒரு மனுஷன் எப்ப தெரியுமா உண்ணாவிரதத்தை கையில் எடுக்கிறான்? அவன் கையில வச்சிருந்த எல்லா ஆயுதமும் தோத்து போன பிறகுதான் அவன் ஒரு முடிவுக்கு வரான். இப்ப அத்தையும் அந்த முடிவு தான் எடுத்திருக்காங்க. இது பேசி தீக்கிற விஷயம் இல்ல. இனி வெயிட் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்ல வெற்றி. கோவத்திலயோ இல்ல வருத்தத்திலயோ நான் இந்த முடிவை எடுக்கல. அத புரிஞ்சுக்கோ. நீ எல்லார பத்தி நினைச்ச, ஆனா என்ன பத்தி நினைக்கல. ஏய், உன்னை விட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? நான் உன்னை விட்டு எப்படி வெற்றி? நான் எங்க வெற்றி போக போறேன்? என்ன, நான் உனக்கு நேர கண்ணில் படுற மாதிரி இருக்க மாட்டேன். ஆனா நீ லேச கண்ணை மூடிக்கிட்டனா உன் மனசு பூரா நான் தான் நிறைஞ்சிருப்பேன். நீ எப்ப நினைச்சாலும் என்ன பார்க்க வரல வெற்றி. சொல்றதுக்கு லேசாதான் இருக்கும். எப்படி உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியும்? பழகிக்கோ, பழகிதான் ஆகணும்.